இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே மரம், செடி, கொடிகள் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்ல வெவ்வேறு விதமான மரங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நீங்க என்னடான்னா இந்த மரத்தை வைக்காதீங்க, அந்த மரத்தை வைக்காதீங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி சார், நம்ம வேப்ப மரம்ன்றது கடவுளுக்கு உகந்ததுன்னு சொல்றாங்க. அந்த வேப்ப மரத்தை வீட்ல வைக்கலாமா? மேம், அதாவது மரம் செடி கொடிகள் வளர்த்துறது ரொம்ப நல்லது தாங்க. அது வளர்த்தக்கூடிய இடம்ன்ற ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் நமது வாஸ்து முறைப்படி பார்க்கும்போது நம்ம எந்தெந்த செடிகள் கொடிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றையும் ஆய்வு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க மேம். இப்போது நமக்கு இப்போ மரம் நம்ம வளர்த்தலானாக்கா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு இடம் ஒதுக்கணும். அதை அதுக்கு செப்பரேட்டாக பண்ணணும். ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக பண்ணும்போது தான் நம்ம இந்த நோய் நொடிகள் இல்லாமலும் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமலும் நம்மளுடைய வருமானம் பாதிப்புக்குள்ளாகாமலும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய வேப்ப மரம்னு சொல்கிறீங்க. இந்த வேப்ப மரம் எல்லாருமே வீட்டில் வடகிழக்கு மூலையில் நமக்கு இருக்குனாங்க. குபேரன் நம்மளுடைய கடவுளுக்கு உகந்தது. அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க எல்லாருமே ரொம்ப நிறைய சாமி கும்பிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா தவறான ஒன்றுங்க. அதாவது நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே சாமியை வைக்கிறோம், கோயிலை உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலத்துலேயே தாத்தா பாட்டி காலத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊருக்கு ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருந்துச்சு. வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கு பற்ற வைப்போம் அல்லது ஒரு சூடம் பற்ற வைப்போம். அது மட்டும்தான். இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே சாமி ரூம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இதை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறது ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த சாமி ரூம் வைக்கிறது ஒன்று, ரெண்டாவது இந்த மரம் செடிகள் வைக்கிறது ஒன்று. இது எல்லாமே நம்ம பார்த்து வைக்கணும். மரம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கிற தென்னை மரங்கள் உயரமான மரங்கள். அது தெற்கு பக்கத்தில் வைக்கலாங்க. அதை தாண்டி நம்மளுடைய ஆண் மரம் பெண் மரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த பெண் மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, வேப்ப மரம் அப்படின்றது அது பெண்ணுக்கு உகந்தது. அது மாரியம்மனுக்கு உகந்தது. அது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அப்போது உங்கள் வீட்டில் நிழலை உங்களுக்கு நிழல் தரும். ஆனால் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வர்ற சூரியனை கட்டுப்படுத்திடும். சூரியன்ன்றது ஆண், அப்போ சந்திரன்றது பெண். அப்போ இந்த பெண்ணை நம்ம மூடாக்கு போட்டு அந்த சூரியனை மறைக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் நொடிகளை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பெண் சக்தி உருவாகாத மாதிரி. ஏன்னா அந்த ஆண் மட்டுமே இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரி அந்த கல்யாணம் ஆகிறது, அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மைண்ட் டிப்ரெஷனுக்குள்ள உள்ளே போகிறது, இது எல்லாமே நம்ம நோய், இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சொன்னோம் இல்லைங்களா. அதை நம்ம இருதய நோயாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய தைராய்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது தீராத சளி தொல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள். இதுதான் நம்ம வீட்டில் மரங்களை வைக்காதீங்க, செடிகளை வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன். நம்ம மரத்தை வளர்க்குறதுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. அதை ஒரு தோட்டங்களாக இருக்கலாம்.